Hey guys, welcome back to our Ria creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க இந்த ஒரு சாங்கை வச்சு உங்களுடைய போட்டோ வச்சு எப்படி ஈஸியா வந்துட்டு இதே மாதிரி எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்ல ஆல் செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ரெண்டு ப்ரீசெட்டுமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்துட்டு நான் பீட் மார்க் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்துட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போ வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் ஃபோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் கம்போஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதே மாதிரி கீழே இருக்க ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்க வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோட எண்ட் வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எண்டு வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேக் எஃபர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டில் வந்துட்டு லென்த்தாக வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு இமேஜ்க்கு மட்டும் எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த எஃபர்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். அகைன் வந்துட்டு பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு தேர்ட் இமேஜை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபோர்த் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த் இமேஜை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு சிக்ஸ்த் இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு எஃபர்ட் கொடுத்துருப்பேன். அந்த எஃபர்ட் வந்துட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எம்டியாக இருக்க ஃபோட்டோஸ் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு தேர்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எல்லா எஃபர்ட்ஸுமே வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு சிசி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஷேக் எஃபர்ட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2 ரெக்டாங்கிள் ஷேப்பில் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு பீட் மார்க் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் ஐக்கான் அகைன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த கலர் எஃபர்ட் வந்துட்டு உங்களுக்கு இங்கே கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு மூவ் பண்ணி கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு ஒன்ஸ் ப்ளே பண்ணி பார்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு ஏரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசல்யூஷன் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு குவாலிட்டி ஃப்ரேம் ரேட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.